ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீண்டும் தமிழ்நாட்டில் 18ஆம் தேதியன்று ஈரோட்டில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன, பொதுக்கூட்டத்திற்கு செல்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்னென்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்த விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே உள்ள மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் என கூறப்படுகிறது. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பாஸ் எதுவும் தேவையில்லை, யார் வேண்டுமானாலும் வரலாம், மகிழ்ச்சியாக விஜயை பார்த்துவிட்டு செல்லலாம் என தாவேக மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அவர்கள் நாளை வருகை குறித்து அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. ஆகவே நாளை நிகழ்ச்சி எல்லோரும் வியக்கத்தக்க அளவிற்கு இந்த நிகழ்ச்சி அமையும். அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தேவையான அனைத்து வசதிகளையும் என்னென்ன காவல்துறை அவர்கள் வேண்டுகோள் வைத்தார்களோ அந்த வேண்டுகோள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு, குடிநீர், ரெஸ்ட் ரூம், அதே போல அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு பாஸோ QR கோடோ கிடையாது. யார் வேண்டுமானாலும் மகிழ்ச்சியோடு வந்து செல்லலாம். ஆகவேதான் வருகின்றவர்களுக்கு குடிநீர், மருத்துவ வசதி, அதே போல அவர்களுக்கு முழு பாதுகாப்பு தருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், உடல் பாதிக்கப்பட்டவர்கள், சிறுவர்கள் பொதுக்கூட்டத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கட்சியும் காவல்துறையும் அறிவுறுத்தியுள்ளது. முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்றும் வெகு நேரத்திற்கு முன்பே பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும் எனவும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. பேர் பங்கேற்கும் அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 16 ஏக்கர் பரப்பளவில் பொதுக்கூட்டம் நடைபெறும் பகுதி அமைந்துள்ளது. சுமார் 60 ஏக்கரில் கார் பார்க்கிங் வசதியும் 20 ஏக்கரில் இருசக்கர வாகன பார்க்கிங் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பவர்கள் அமரும் பகுதிகளாக 30 பெட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் கூடுதலாகவும் அமைக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு பெட்டியும் 110 அடி நீளம், 30 அடி அகலம் கொண்டவை. ஒரு பெட்டியில் 500 பேர் வரை அனுமதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதல் 2 வரிசையில் 8 பெட்டிகள் பெண்களுக்காகவும் விஐபிகளுக்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடைசி பெட்டியில் இருப்பவர்கள் விஜயை நேரடியாக பார்ப்பது கடினம் என்பதால் அந்த இடங்களில் LED திரைகள் அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பெட்டியாக பங்கேற்பவர்களை நிரப்பவும் ஒரு பெட்டியில் இருக்கும் அளவிலிருந்து 80% நபர்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் எனவும் காவல்துறை நிபந்தனை விதித்தது. ஒரு பெட்டியில் இருந்து மற்றொரு பெட்டிக்கு தொண்டர்கள் செல்வதை தடுக்க காவலர்கள் பெட்டிகளுக்கு இடையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்றது போல விஜயின் பிரச்சார பேருந்து முன்பகுதியில் ஓரிடத்தில் நிறுத்தப்பட்டு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் நோக்கி விஜய் பேசுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விஜயின் பேருந்து நிற்கும் இடத்திற்கும் முதல் வரிசை பெட்டிக்கும் இடையில் 3 அடுக்கில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சுமார் 50 அடி இடைவெளி விடப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டத்திற்கு முன்பக்கத்தில் 4 பிரதான வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வழியிலும் வரிசையில் 7500 பேர் அனுமதிக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது.
விஜய் வரும் வழி தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் வரும் வழியில் தொண்டர்கள் யாரும் உள்ளே நுழைந்துவிட முடியாதவாறு தகர தகடுகள் கொண்டு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜய் வரும் நேரம் வெயிலாக இருக்க வாய்ப்பு இருப்பதால் கூட்டத்திற்கு வருபவர்கள் கூடுதல் குடிநீர் பாட்டில், குளுக்கோஸ், குடை எடுத்துக்கொண்டு வருவது நல்லது. பொதுக்கூட்ட திடலில் 20 தண்ணீர் டேங்க் வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் குடிநீர் பாட்டிலும் விநியோகிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக சார்பில் அவசர ஊர்திகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணியில் ஈடுபட உள்ளனர். பொதுக்கூட்ட திடலில் அவசர உதவி மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கூட்டத்திற்குள் அவசர ஊர்தி வந்து செல்லும் வகையில் சிறப்பு வழி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுக்கூட்ட திடலை கண்காணிக்க பிரச்சார திடலில் கம்பம் அமைத்து சுற்றியும் 60 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதனை கண்காணிக்க பிரத்யேக கட்டுப்பாட்டு அறையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏதாவது ஓரிடத்தில் பிரச்சனைகள், கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் அவற்றை கண்காணித்து அந்த இடத்திற்கு கூடுதல் போலீசார், தன்னார்வலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க திடலுக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கட்டுப்பாட்டு அறையில் இருந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டம் நிறைவுற்ற பின்னர் CCTV பதிவின் ஒட்டுமொத்த தரவுகளும் காவல்துறையிடம் ஒப்படைக்க நிபந்தனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவேக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் 35,000 பேர் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்திற்கு 40க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை போலீசார் விதித்துள்ள நிலையில் அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகளை தாவேகாவினர் பிரச்சார கூட்டம் நடைபெறும் இடத்தில் செய்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேந்திரன். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.